வணக்கம் பவித்ரா, தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். இன்று காலை வேளாங்கண்ணியில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து ஒன்று திருநெல்வேலி புறவழிச்சாலையில் சரியாக காலை 6:30 மணி அளவில் பேருந்து ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் தலை குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. பவித்ரா, திருநெல்வேலி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் திருநெல்வேலியை அடுத்த ஆயன்குளம் விலக்கு பகுதியில் 6:30 நடந்த விபத்தில் ஆயன்குளம் பகுதியைச் சேர்ந்த லெவிஞ்சிபுரம் திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புள்ளி லெவிஞ்சிபுரத்தை சேர்ந்த 64 வயதான பிரிஸ்கோ என்பவர் பலியாகி உள்ளார். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பவித்ரா, அனைவரையும் மீட்கும் முயற்சிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பவித்ரா, இதுவே முதற்கட்ட தகவல். நேற்று மாலை வேளாங்கண்ணியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு 34 பயணிகளுடன் ஆம்னி பேருந்து ஒன்று கிளம்பி வந்து கொண்டிருந்தது. இன்று காலை 6:30 மணி அளவில் திருநெல்வேலி அருகே உள்ள 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தினால் 4 வழிச்சாலையின் இடது புறமாக ஆம்னி பேருந்து கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பவித்ரா, இதுவே முதற்கட்ட தகவல். இந்த விபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புள்ளி லெவிஞ்சிபுரத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மகனான 64 வயது லெவிஸ்கோ என்பவர் பலியாகி உள்ளார். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நடந்தவுடன் தகவல் அளிக்கப்பட்டு திருநெல்வேலி மாவட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தற்போது மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாம் தற்போது அந்த விஷுவல்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பவித்ரா, இடதுபுறமாக கவிழ்ந்ததால் பேருந்தில் பயணிகள் ஏறும் இடம் வாசல் பகுதி தலைகீழாக இருக்கிறது. எனவே முன்பக்க கண்ணாடியை உடைத்து தீயணைப்பு துறையினர் பேருந்தின் உள்ளே சென்று பயணிகளை மீட்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக 11 பேர் காயமடைந்து இருப்பதாகவும் அவர்கள் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பவித்ரா, இந்த விபத்து நடந்தவுடன் அந்த பேருந்தின் ஓட்டுநர் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்று விட்டதாக முதற்கட்ட காவல்துறையிலிருந்து நமக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. 11 பயணிகள் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். நேற்று இரவு வேளாங்கண்ணியில் இருந்து புறப்பட்ட இந்த பேருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. 34 பேர் பயணம் செய்துள்ளனர். அதிகாலை நேரத்தில் பேருந்தின் ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தினால் இந்த விபத்து நடைபெற்றதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பேருந்து தலைகீழாக ஒரு பக்கம் சாய்ந்து உள்ளதால் கேஸ் வெல்டிங் கருவிகள் உதவியுடன் அந்த பேருந்தின் மற்ற பகுதிகளை வெட்டி எடுத்து பயணிகளை மீட்கும் முயற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. பவித்ரா, இன்று காலை ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தினாலேயே இந்த விபத்து நடைபெற்றதாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையில் இருந்து முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வருவாய்த்துறையினர் அப்பகுதிக்கு விரைந்துள்ளதாக தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, இதுவே களத்தில் இருக்கும் தற்போதைய நிலவரம். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி வனராஜ். நெல்லை மாவட்டத்தில் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். மேலும் 11 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.